ஹலோ சொந்தங்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாளையோட கல்யாணம் எங்களுக்கு 1 வருஷம் ஆக போகுது. ஆமாம், நாளைக்கு ஃபஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரி. ஆனால் நாளைக்கு எனக்கு யூனிவர்சிட்டி இருக்கனால நாங்கள் இன்னிலேருந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அதை அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கலான் இருக்கோம். டைம் இங்கே மத்தியானம் 2:30 மணி, மத்தியானம் 2:30 PM. நாங்கள் அப்படியே கிளம்பி போய் இங்கே பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது. எங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தோம்னா முருகன் கோயில் வந்துடும். அதனால் போய் முருகன் கோயில் மட்டும் கிடையாது, அங்கே எல்லா சாமியும் இருக்குது. அந்த சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நைட்டு டைனிங் வெளில போகலாம்னு இருக்கோம். எங்கே டின்னருக்கு வெளில போகலான்னு இருக்கோம்னா, இப்போ நாங்கள் வெஸ்ட்மேடில் இருக்கோம். எங்களுக்கு பக்கத்தில் வந்து பரமட்டா அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் பெரிய சப்பப் இருக்குது. அங்கே நிறையா பெரிய மால், வெஸ்ட்ஃபீல்ட்னு ஒரு பெரிய மால், அப்புறம் நிறையா அங்கே ஷாப்ஸ் நிறையா இருக்குது. அங்கே தான் போகலான் இருக்கோம். 2-3 ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் சோறு மேப்பில் பார்த்தோம். ஆனால் எது போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணல. பரமடையில் போய் பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கோயில் போகலாம், அதுக்கப்புறம் நம்ம நைட் டின்னர் வெளில போடலாம். இது அப்படியே உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோயில் கிளம்பலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடியாச்சு, சாப்பிட்டுட்ருக்கோம். வேறு லெவலில் இருக்குது ஃப்ரைட் ரைஸ். இந்தியாவிலேருந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரகதீஷ்க்கு ஒரு டிஷர்ட்டும் எனக்கு ஒரு டாப்பும் எடுத்து அனுப்பியிருக்காங்க வெட்டிங் அனிவர்சரிக்காக. பிரகதீஷ் வந்து இந்த டிஷர்ட் தான் போட போகிறாங்க. என்னோடய டாப் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அவங்களோடதுமே லூஸாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க போட போகிறாங்க. அதை நான் வேறு ட்ரெஸ் போட போகிறேன். ஓகே, ஒரு வழியாக கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆமாம், லைட் க்ரீன். ஒரு வழியாக நடந்து கோயிலுக்கு வந்து பாருங்க. அந்த ஓகே, இதில் தான் கோயில் வந்தாச்சு. உள்ளே கேமரா அலோட் கிடையாது. இதான் சிட்னி முருகன் கோயில். ஓகே, நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரோம். ஒரு வழியாக கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம பழமுதிர் சோலை, திருத்தணி, திருச்செந்தூர், பழனி, அந்த மாதிரி முருகன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் சிலை எல்லாமே ஒவ்வொரு பில்லரில் இருக்கும். அப்புறம் முருகன் இல்லாமல் சிவன், சிவன் கோயிலில் பொதுவாக எல்லா சாமியுமே இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த முருகன் கோயிலில் எல்லா சாமியுமே இருக்கும். அது இல்லாமல் இந்த எல்லா முருகனையும் சிலையில் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பில்லரில். கோயில் நீட்டாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக நீட்டாக காய்ச்சி கட்ட மாட்டாங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். போனோம்னா ஒரு கோயில் மாரி இருக்குதுன்னு வச்சிங்களேன் இங்கே. ஸோ நல்லா நம்ம பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம். நாங்கள் இன்றைக்கி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் இருக்க வெஸ்ட்மெண்டில் சென்னை சில்க்ஸ் இருக்குது. சென்னை சில்க்ஸ் ஆஸ்திரேலியா. பஸ் ஏறிட்டோம், பரமட்டா போகிறோம். பஸ் ஏறியாச்சு. இங்கேருந்து பரமட்டா போயிட்டுருக்கோம். இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி இந்த ஜாக்கெட் போட்டு தான் இங்கே வெளில போகணும். போடாமல் இருந்தோன்னா ஜெர்னி வந்துடும். இதாங்க பரமட்டாவில் இருக்க ஒரு பெரிய மால். இது ஃபுல்லாகவே மால் தான். வெஸ்ட்ஃபீல்டு, இங்கே தான் நாங்கள் அடிக்கடி வருவோம் ஷாப்பிங். வெஸ்ட்ஃபீல்ட் மால். காய்கறி வாங்குறோம், ஷாப்பிங்கே இது. அதாவது காய்கறியே இங்கே ஷாப்பிங் மால்லாம் வாங்குறோம் பார்த்துங்க. மற்றபடி பெரிய ஐட்டம்ஸ்லாம் ஒன்று வாங்க மாட்டோம். அந்த ஷாப்பிங்னு சொன்னது வந்து சும்மா அந்த வெஜிடபிள்ஸ் க்ரோசரியை தான் சொன்னேன். இப்போ நாங்கள் வெஸ்ட்ஃபீல்ட் தான் போயிட்டுருக்கோம். உல்வர்த்தில் வந்து க்ரோசரிஸ் வாங்கிட்டு, அப்புறம் பிரகதீஷ் எனக்கு வெட்டிங் அனிவர்சரி கிஃப்டாக வாட்ச் வாங்கி தந்தாங்க. வாங்கிட்டு அப்புறம் ஒரு பொக்கே வாங்கி தந்தாங்க. வாங்கிட்டு நாங்கள் இப்போது டின்னருக்கு போயிட்டுருக்கோம். லவ் யூ டூ. வெஸ்ட்ஃபீல்ட் விட்டு வெளில வந்தாச்சு. நாங்கள் நேற்று நிறைய ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணோம். ரெண்டு ரெஸ்டாரண்ட் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2ல் இப்போ 1 ஃபைனலைஸ் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்கோம். இப்போது இங்கேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் போட்டிருக்கு. அதான் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். ஹண்டர் அண்ட் பேரல். ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட்க்கு வந்தாச்சு. நான் சொல்லியே ஆகணும் இதை. எங்களுக்கு லவ் பண்ணுற டைமில் வந்து கேண்டில் லைட் டின்னர் போகணும் நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ லேம்ப் வச்சு நல்லாயிருக்கு செட்டப்பு. நாங்கள் ஆக்சுவலாக இதுக்காண்டி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே நாங்கள் புக் பண்ணல, நாங்கள் சூஸ் பண்ணோம்.
ஓகே, எனக்கு செம்ம பசியாக இருக்குது, சாப்பிட போகிறேன். சரியான பசி, நல்லா சாப்பிட்டாச்சு. சரியான பசி எனக்கும், நல்லா சாப்பிட்டாச்சு. டெசர்ட் காட்டி வெயிட் பண்ணுறோம். எங்களோட வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்து கேண்டில் வச்சு டெசர்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துருச்சு, டெசர்ட் வந்துருச்சு. ஹாப்பி அனிவர்சரி. ஹாப்பி அனிவர்சரி பேபி. ஹாப்பி அனிவர்சரி. ஹாப்பி அனிவர்சரி. ஒர்த்தாக இருந்துச்சுங்க, ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம யூஸ்வலாக ஊரில் நம்ம எந்த கடைக்கு போவோம் எப்போவும் சாப்பிட? ஊரில் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனாக ரிச்வே போயிடுவோம். இங்கே வந்து இப்போது ஹண்டர் அண்ட் பேரல் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனாக இங்கே தான் வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன பேபி? ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ஸ்பெஷலான டே எங்களுக்கு இது. நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே எங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பேபி? நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆமாம், அதே குளிருது. ரொம்ப குளிருது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். என்ன பேபி இப்படி வேகுது? எனக்கு குளிருது, ஓடி நடந்து போகிறது. சரியா குளிருதுங்க, நடக்கவே முடியல. இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் நடக்கணும். ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்னும் 3 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். மாமா, இன்னொரு ஒன்று போகலாமா? ஹண்டர் அண்ட் பேரலுக்கு. நம்மகிட்ட காசு இல்லடி. நம்ம ட்ரெயின் வந்துருச்சு, ஏறலாம். இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் வெஸ்ட் மேடம். நாளைக்கு காலையில் யூனிவர்சிட்டி போகணும். 7:30க்கெலாம் போயிடுவேன். போயிட்டு ஒரு 6 போல் தான் வீட்டுக்கு வருவேன். அதனால தான் நம்ம இன்றைக்கே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேபி, நாளைக்கு என்ன மிஸ் பண்ணுவியா? போய் தான் ஜாலியாக இருப்பீங்க. தெரியுது. ஓகே, வெஸ்ட்மேடில் வந்து இறங்கியாச்சு. நம்ம அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது. போய் தூங்க வேண்டியதான். நல்லா டயர்டாக இருக்குது. நாளைக்கு யூனிவர்சிட்டி போகணும். நாளைக்கு ஈவினிங் சித்தி வீட்டில் இன்வைட் பண்ணியிருக்காங்க வெட்டிங் அனிவர்சரிக்கு. ஸோ அங்கே போகும்போது நாங்கள் வீடியோ எடுத்து காமிக்கிறோம். பாய். இது டெம்ப்ரரியான பாய் தான். ஓகே, நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். நான் சொன்னேன்ல நேற்று சித்தி இன்வைட் பண்ணியிருக்காங்க டின்னருக்கு அப்படின்னு. அங்கே தான் போயிட்டுருக்கேன். யூனிவர்சிட்டிலேருந்து நான் 5:45 தான் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ கிளம்பி சித்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, பிரகதீஷ் அங்கே தான் இருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். சித்தி யாருன்னா அம்மாவோட தங்கச்சி. இவங்க வீட்டில் தான் நாங்கள் ஆஸ்திரேலியா வந்து ஒரு 1 மந்த் இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம். அங்கே சித்தி, சித்தப்பா, ஆத்தா, தாத்தா, அப்புறம் சித்திக்கு 2 பசங்க இருக்காங்க, ரியா, ரித்திக்னு. எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் பிளாக் டவுன் அப்படிங்கிற சபப்பில் இருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அங்கே தான் போயிட்டுருக்கோம். பிரகதீஷ் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து அவசரமாக வந்து கிளம்பியாச்சு. என்கிட்ட இன்னொரு லைட் க்ரீனில் ஒரு மேக்ஸி இருந்துச்சு, அதை போட்டுட்டு கிளம்பியாச்சு. அவசரத்தில் ஜாக்கெட்டை மறந்துட்டேன். எப்போவுமே பிரகதீஷ் இருந்தால் இதை எடுத்தியா அதை எடுத்தியா ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க இல்லாதனால மறந்துட்டு வந்துட்டேன். சரியாக குளிருது. இப்போ அப்படியே தான் போயிட்டுருக்கேன். திரும்ப எடுக்கலாம்னு போனேன். அப்புறம் பிரகதீஷ் சொன்னாங்க, வேண்டாம் நான் வரையில் நான் என்னோடய ஜாக்கெட்டை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் திரும்ப எடுக்க போகல, அப்படியே வந்துட்டேன். இப்போது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெயினில் வந்து இறங்கியாச்சு பிளாக் டவுனில். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் சித்தி வீட்டுக்கு நடக்கணும். அதான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வெட்டிங் அனிவர்சரி. ஆனால் நான் பிரகதீஷை காலையில் 7:45க்கு பார்த்தேன். அப்போயே அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எழுப்பி அனிவர்சரி விஷ் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு
யூனிவர்சிட்டி வந்துட்டேன். ஆனால் இந்த டேவே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. டைம் இப்போது 7 ஆகுது நைட்டு. இப்போ நான் பிரகதீஷை பார்க்கவே இல்லை. இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஜர்க்கின் போடாமல் வந்து ரொம்ப குளிருது. ஓகே, நம்ம சித்தி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. சித்தி வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பணியாரம் செஞ்சு வச்சுருந்தாங்க. பரோட்டா, மட்டன் குழம்புல ஆரம்பித்து நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த பரோட்டா இருக்கே, நம்ம ஊர் பரோட்டா மாதிரியே இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக்கு வெட்டணும். ஹாப்பி அனிவர்சரி. ஹாப்பி அனிவர்சரி பேபி. எந்த ஒரு நல்ல நாள்லையும் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அன்றைக்கி நாங்கள் ஆத்தா, தாத்தா, சித்தி, சித்தப்பா கிட்ட அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டோம். மன்னிச்சிக்கோங்க, இதில் எங்கள் மூஞ்சி கட்டாயிடுச்சு. நாங்களே இப்போ தான் பார்க்குறோம். பிரகதீஷ் அப்புறம் எனக்கு தாலியில் குங்குமம் வச்சு விட்டாங்க. வெத்திக்கிரியாவும் வெட்டிங் அனிவர்சரிக்கு எங்களுக்கு ஜாக்கெட் ப்ரெசன்ட் பண்ணாங்க. ஆமாம், அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பேக்ரவுண்டில் எங்களோட வெட்டிங் வீடியோ தான் யூடியூப்பில் ஓடிட்டு இருந்துச்சு. சித்தி வீட்டிலேருந்து ஒரு 9:15 9:30 கிளம்பணும். சித்தப்பா காரில் கொண்டு போய் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டாங்க. பிரகதீஷ், ஒரு வழியாக 2 பேரும் மீட் பண்ணியாச்சு. சித்தி வீட்டிலேருந்து வந்தாச்சு. மணி இப்போது 9:45 ஆகுது. இப்போ தான் வந்தோம். சித்தி வீட்டில் ஒரே செலப்ரேஷன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போனால் அங்கே டின்னருக்கு போனால் சித்தி அங்கே கேக் வெட்டி அப்புறம் என்னெல்லாம் பண்ணாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த ஜாக்கெட்டை சித்தி கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் பிரகதீஷ்க்கு ஒரு ஜாக்கெட்டு, அப்புறம் எனக்கு ஸ்டட்டு அதெல்லாம் கிஃப்ட் பண்ணாங்க சித்தி. எனக்கு வந்து சித்தி வீடு வந்து எனக்கு இங்கே அம்மா வீடு மாதிரி. ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்கள் மேலே. ஜாக்கெட் போடாமல் வந்துட்டேனேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எப்படா குழுவில் போகிறேன்ட்டு. ஜாக்கெட் சித்தி வாங்கி தந்துட்டாங்க கிஃப்ட்டு. ஸோ அதை போட்டாச்சு. இப்போவே ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம அப்படியே ஏற போகிறோம். கொலை பண்ணுறாங்க. ட்ரெயினில் ஏறியாச்சு. அவ்வளோதான். வெட்டிங் அனிவர்சரி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனால நேற்று வெளில போயாச்சு. எப்படியோ இதெல்லாம் யாருனால? நான் தான் ஐடியா சொன்னேன், நேற்றே வெளில போகலாம் அப்படின்னு. சாப்பிட்டது எப்போ வந்துச்சா? ஓகே, நாங்கள் வெஸ்ட்மெண்டில் வந்து இப்போ தான் ட்ரெயினில் வந்து இறங்கினோம். டயர்டாக இருக்குது, போய் படுத்து தூங்க வேண்டியதான். வாழ்க்கை அனைவருக்கும் நன்றிகள். ஆமாம், எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெட்டிங் அனிவர்சரி முடிஞ்சிருச்சு. ஓகே, பை, குட் நைட். குட் நைட். பை.